break me and never, never, never gonna get away. Coming with the coming with the coming with the train, coming with the coming with the அட்டகாசம் பண்ணிடலாம் பாரு. அவன் என்ன பேச்சு பேசுறான், ஒரு எச்சமா வாடா போடாங்கிறான். இவன் என்னமோ நியாயமா பண்ண மாதிரி பேசுறான். ஏண்டா பேசுறான் இல்லைங்க சார். எப்படி சார் அப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஒரு கல் எடுத்து அடிக்கலாமா, இப்படி ஒரு பெல் அடிச்சு உடைக்கலாமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? ரவுடிலாம் ஸ்கூல்ல வரல, ரவுடிலாம் ஸ்கூல் வரக்கூடாது. ரவுடிலாம் நீ உன் வீட்டுக்கு தான் ரவுடி. ரவுடியா நீ? ரவுடிதானா நீங்க? பேசுங்க சார். வாங்க நான் பிரின்சிபல் சார். சார் ஆமா கேக்கு சார். பேசினா படிச்சு அந்த பிரின்சிபல் பேசுங்க. கஷ்டமா வாங்க நீங்களே பேசுங்க சார். வாங்க சார். என்ன 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 சவுண்டு சார்? எது பேசுனா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க சார். நான் ரூம்குள்ளே இருக்கேன். என்ன சார் ரொம்ப கேக்குறீங்க? சார் போங்க போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க. தம்பி நல்ல தம்பி சார், ரொம்ப தகமான தம்பி. ரெக்கார்ட் நோட்டை எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு போங்க தம்பி. நான் போட்டு பாஸ் பண்ணி விட்றேன். என்ன ரவுடி இருக்கா? ரவுடிதான் தம்பி. தம்பி தம்பி தாத்தா அடுத்த தாத்தா தான் பார்க்கணும், எங்களெல்லாம் நீ பார்க்க கூடாது. பாத்துக்க சார். என்ன பையன் மேல கைய வைக்கிறீங்க? பையன் மேல கைய வச்சு வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை என்னாச்சு? நம்ம பஸ்ல எத்தனை தலை ஏறி இருக்கு? ஒரு தலை தான் இருக்கு. எத்தனை தலை ஏறி இருக்கு? என்ன ஒரு தலைன்றீங்க? தலை தலை வா தலை வா தலை. சொல்லுது பிஞ்சு. என்ன வேலை வந்துச்சு? ஏய் இங்க வாடா. யாரா பேப்பர் கிழிச்சு போட்டது? யாரா எவன் பேப்பர் கிழிச்சு போட்டது? ஏண்டா எவ்வளவு தூய்மை பணியாளர் வந்து எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்டை கிளீன் பண்ணி விட்டுறாங்க. நடுவுற பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ரீல்ஸ் எடுக்கிறே தப்பு. இதுல பேப்பரை வர கிழிச்சு போட்டு வச்சிருக்கேன். புறகடா புறகடா. என்ன ரீல்ஸ் பண்ணி காமிச்ச? அட்டகாசம் தானே பண்ண. ஏண்டா ஒரு மனுஷன் 40வது படத்துல பண்ண மாச 4 நிமிஷத்துல கொண்டு வந்து அவரோட ஓப்பனிங் கலெக்ஷன் என்ன தெரியுமா? எத்தனை கோடி தெரியுமா? பெருமுக்குள்ள உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு அட்டகாசம் தேவையா? என்ன அட்டகாசம் பண்றாங்க? ஸ்ரீல் பண்ணுவியா? மாஸ்ரீல் பண்ண மாட்டேன்னு சொல்லு. மாஸ்ரீல் இனிமே பண்ணக்கூடாது. மாஸ்ரீலே பண்ணக்கூடாது. பரமேஸ்வரி மாமா பாண்டி வந்துட்டான். என்ன நிறைய ஊத்தி குழம்பு விடுமா? சரிங்க மாமா. எலும்பெடுத்துக்கிறா ஏலந்தாரி புள்ள. சும்மா நக்கி நக்கி கீழே ஓடுகிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடக்கோழி அடிச்சு மிதக்க மிதக்க நல்லெண்ணெயை ஊத்தி சுட சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். என்னடா அது எலும்பு போட்டு நக்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம எலும்பெடுத்த கர்றா காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்டு கோழி சூப்ல எண்ணெய் மிதக்க மிதக்க கோழி சூப்பை வச்சு கோழி சூப்பை குடிச்சு விட்டு எலும்பெடுத்து கடிச்சிட்டு படுத்து தூங்க நினைச்சேன்னா எவனோட தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்கும்டா. அதுதான் இளந்தாரி பேர் கலக்கு. ஆளு மூஞ்சி போருக்கடா. நல்லா இருக்கு கர்றா. ஏய் இன்னும் சூப்பு ஊத்துறி கடி கடிச்சு தின்னுடா மகனே. என்னடா இளந்தாரி பைய நீ? நாட்டுக்கோழில நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க சட்டி நிறைய குடிச்சு விட்டு எவனையா போட்டு மிதிக்கணும் போல இருக்குன்னா அதான் இவனை மிதிக்கிறேன். இப்படி நாட்டுக்கோழி சூப்பா வச்சு சொத்தை அழிச்சது மட்டும் இல்லாம அப்பயே குடிச்சு வேலைக்கு போக சொல்றான்னு பாரு. படுத்து தூங்கணும். அந்த வரன் சொன்னேன் சார், சொன்னேன். அவனை போட்டு தள்ளணும் கொல்லணும் நான் தான் சார் சொன்னேன். ஆனா முடியல சார். ஏன் முடியல? ஏன்னா உயிருக்கு கொஞ்சம் கூட பயப்படாத உத்தமமான மனுஷன் இப்பதான் சார் நான் பாக்குறேன். என்னால முடியல சார். என்னையா பேசுற நீ? என்னையா பேசுற? What are you talking man? எனக்கு அசிங்கமா தான் சார் இருக்கு. அசிங்கமா தான் சார் இருக்கு.
நான் பல பேரை கொலை பண்ணிருக்கேன் சார். சும்மா போட்டு தள்ளிருக்கேன் சார். சும்மா பல பேரை போட்டு தள்ளிருக்கேன் சார். என்னால முடியல சார். ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை அவனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க முடியாதுன்னா பெரிய கொலையாளியா நான். பெரிய கொலையாளி. லாக்க அப்படி சாலம் போல இருக்கு சார். பெரிய கொலையாளி நான். சார் சார் என் கண்ணை பாருங்க சார். என் கண்ணை என் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்திருக்கான்னு பாருங்க சார். என் கண்ணை கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தெரியுது சார். தூசி விழுந்திருக்கும் போல சார். நான் அவனுக்கெல்லாம் கலங்க மாட்டேன் சார். அவன் எந்த காட்டு போய் சார் அவன்? அவனுக்கா நான் எதுக்கு சார் கலங்கணும், வெயிட் பண்ணணும்? நண்பனே வெல்கம் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆத்மார்த்தமான சீரியல் கதை. நம்ம சீரியலோட பேரு தெய்வ மகள். அதுல நீங்க தான் மேடம் ஹீரோயின், நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் வில்லன். ரியாக்ஷன் கொடுங்க. இப்ப சத்யாவுக்கும் அவருக்கும் நிச்சயமாகுது. ஆனா நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆமா, குமாருக்கு நிச்சயமாகுது. ஆனா குமார் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால சத்யா மேடம் உங்களுக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. உங்க மாமாவோட பையனுக்கும் காயத்ரியை கல்யாணம் பண்றாங்க. இந்த காயத்ரியோட சித்தப்பா பையன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு போய் புருஷனாக்குறாரு. அவருக்கும் பிறந்தவன் அந்த பையன். ஆமா ஆமா அந்த பையன். அந்த பையனோட பொண்ணை இவர் பையனுக்கு கல்யாணம் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க போய் நம்பிய கல்யாணம் பண்றீங்க. நான் அவனை கொலை பண்ணிடுறேங்கிறேன். ஆமா, நோட் போடுறா. சூப்பர் மேடம். அப்ப காயத்ரி மேடம் அவரை கொலை பண்ணிடுறாங்க. அப்ப நீங்க விதவை ஆயிருங்க. அதனால நீங்க பிரகாச கல்யாணம் பண்றீங்க. இந்த பையனோட குழந்தையோட ஒண்ணு விட்டு சித்தப்பாவோட பையனோட பையனை இவரோட பையன் கல்யாணம் பண்றாரு. இதுதான் கதை. புரிஞ்சா? அதுதான் நமக்கு வேணும். கம் ஆன், லெட்ஸ் கோ டு தி ஷூட். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.